சீரும் சிறப்போடு அனுதினமும் இந்த உலகிற்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கையில் லட்சனுக்கோ 60 பெண்கள். அந்த 60 பெண்களில் 27 பெண்களை மணமுடித்தேன் நான். 27 பெண்களில் என் கடைசி மனைவி, அன்பு மனைவி, ஆசை மனைவி, அவள் பெயர் தான் ரேவதி. இன்றோ பூரண அமாவாசையாக இருப்பதால் இன்று என் கடைசி மனைவியை நான் சந்திக்க வேண்டும். சந்தித்து அவளிடம் ஆசையாக பேச வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. இப்பொழுது இங்கு செல்ல வேண்டும். என் மனைவி ரேவதியை சந்திக்க வேண்டும். ரேவதி தந்திர மண்டலத்தை ஆளக்கூடிய தந்தனைக்கு மனைவியாக கடைசி மனைவி ஆசை மனைவி ரேவதி என்பவருடைய வாழ்க்கை இன்று பூரண அமாவாசை தினமாகியால் என்னுடைய கணவருக்கு இன்று விடுமுறை ஆகியால் எப்போது என்னை வந்து சந்திப்பார் என்று அவரோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். எப்போது வருவார்? உன்னை சந்திப்பதற்காக நான் எவ்வளவு வேகமாக ஓடி வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமாம் கண்ணே. இன்று பூரண அமாவாசை இருப்பதால் இன்று பூலோகம் ஏன் வந்தேன்? உன்னை சந்திப்பதற்காகவே ஓடி வந்திருக்கிறேன். தேவலோகத்தில் இருந்து ஏன் வந்தேன்? உன்னை சந்திப்பதற்காக ஓடி வந்திருக்கிறேன். அப்படி இருக்கையில் கண்ணே என் காதல் சாம்ராஜ்யத்தின் இளவரசி யாராலைய போற்றப்படாத கவிகளை உனக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன். கண்ணியை ஏற்றுக்கொள். அப்படியா? என் தீபத்தின் வெடித்து பறப்பதற்குள் ஒரு முறையாவது உன் மடியில் தலை வைத்து நான் உறங்க வேண்டும். அந்த உறக்கம் எனக்கு 1000 கனவுகளை பரிசளிக்க வேண்டும். அந்த கனவுகள் எல்லாம் உன் இதழ்களின் முத்தங்களில்
சுத்தப்படுத்த வேண்டும். காதல் விழாவுக்காக என் இதயத்தை அலங்கரித்து தொங்க விடுகிறேன். மனது என்னும் மண்டபத்திலே உன்னை பற்றிய வசத்த நினைவுகளை தோரணமாய் கட்டி தொங்க விடுகிறேன். ஆமா, சந்தனம் ஏடிய வருடி வருகின்ற காற்றுக்காக சாய்ந்திருந்த என் இதய கதவை திறந்து வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். மாலையில் பனித்துளியானது ஈர குளிரில் சிலுக்கு போன தேகத்திற்கு விடிகளால் தீமூட்டியவதா, மலர்களின் மொழியை மனப்பாடம் செய்தவதா, வானத்தில் இருக்கும் மேகத்தை மெல்ல பூமியில் இறங்கி வைத்து என் தாகத்தை தீர்க்க வந்த தாமரை தடாகவே எப்படி இருக்கு தெரியுமா? தலையை விரித்து தன்னை எதற்காக வந்தேன்? இன்று எனக்கு அமாவாசை பூரணம். ஆகையால் எனக்கு முழு விடுமுறை. இந்த முழு விடுமுறையில் தான் உன்னை சந்திக்க வேண்டும் என்று இந்த முழு விடுமுறையில் உனக்கு என்ன வேண்டும்? நீ ஆசைப்பட்டதை கேள், அப்பொழுதே வாங்கி தர நான் தயாராக. திருமணம் செய்து கொண்டாலும் கடைசி மனைவி அன்பு மனைவி நான் தான் உங்களுக்கு. ஆகையினால் இன்று பூரண அமாவாசை தினம் ஆகினால் பூலோகம் சென்று வரப்போகிறீர்கள். பூலோகம் சென்ற காரணத்தினால் பூலோகத்தில் இருக்கும் பொருள் எந்த பொருள் உனக்கு பிடிக்குமோ அதை சொன்னால் கொண்டு வருவேன் சொல்கிறீர்கள். அப்படி பெரிய ஆசைலாம் கிடையாது பெண்களுக்குலாம். என்ன தெரியுமா? என்ன ஆசை? தேவலோகத்தில் இருப்பதை விட பூலோகத்தில் அதிக நறுமணம் உள்ள மலர்கள் இருக்கும் என்று கேள்விப்பட்டேன். அப்படியா? ஆகையால் நறுமணமிக்க மலர்களை நிறைய வேண்டும் எனக்கு. நறுமணம் உள்ள மலர்கள் அனைத்தும் உனக்கு தேவை. ஆமா, அது எங்கிருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் அதை கண்டு விடுத்து பறித்து வந்து உன் கூந்தலில் சூட வேண்டியது என்னுடைய கடமை. அது ஆகட்டுங்க. வணக்கமா. என் மனைவி பூலோகத்தில் உள்ள மலர்தான் நறுமணமாக இருக்கிறது என்று சொல்லி அவள் ஆசைப்பட்டதை நான் செய்ய வேண்டும். ஆனால் அங்கு செல்ல வேண்டும் என்றால் எனக்கு வேண்டுமே. இறங்கி வணக்கம். ஒரு வணக்கம் போற
சொல்றவனை தான் நான் நம்புவேன். வணக்கம் 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 சொல்றான் ஏமாத்துறேன். இல்லங்க உங்களை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். அப்படியா? சந்தோஷம் மனதோடு இருக்கட்டும், வெளிப்படுத்த கூடாது. புரிகிறதா? நாம் எங்கு செல்ல வேண்டும், எதற்காக செல்ல வேண்டும், உன்னை ஏன் அழைத்தேன் என்று விவரம் தெரியுமா? எதற்காக அழைத்தீங்க? ஏய், என்னுடைய கடைசி மனைவி ரேவதி இருக்கின்றாள் அல்லவா, அவளோ அந்த தேவலோகத்தில் உள்ள மலர்கள் எல்லாம் பிடிக்கவில்லையா? பூலோகம் சென்று வாருங்கள், பூலோகத்தில் நறுமணம் வீசக்கூடிய மலர்கள் இருக்கிறதா, அதை பறித்து வர வேண்டும் என்று என்னிடம் கட்டளை. ஐயா, அப்படி என்றால் நீங்க பூலோகம் செல்ல போறீங்க? ஆமா. அப்ப நானும் வரேங்க. போலாமா? இறப்படி ஆடி பாடிக்கொண்டே போக வேண்டும். பூலோகத்தில் மலர்களை பறிக்க வேண்டும். ஆமாங்க. எங்கே இருக்கிறது நறுமலர்கள் என்று நாம் சந்திக்க வேண்டும். புரிகிறதா? மலர்களிலே பல நிறம் கண்டு திருமாலவன் வடிவம் அதில் கண்டு மலர்களிலே பல மனம் கண்டு இதை பார்த்தது மனோரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, இதை எடுத்து சென்று அவள் கூந்தலில் கூட வேண்டும். சென்றவர் இதுவரை காணவில்லை. ஆவலாக கொண்டிருக்கிறேன். என்ன நீ ஆசைப்பட்டபடி உனக்கு தேவையான மலர்கள் எல்லாம் பறித்து சதமாக கொடுத்து வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமாம். இது உனக்கு இருக்குதாப்பா? இருக்குதுங்களா? ஒரு ஆணாகப்பட்டவர் இவ்வளவு தொலைவு சென்று எனக்காக பூ பறித்து கொண்டு வந்திருக்கிறீங்க, கையில கொடுக்கிறீங்களே, எந்த மனைவி என்ன மாசப்படுவாங்க? ஆமா. அப்படியா? நான் யார் கொண்டு வச்சது கூந்தல் வைக்காதீங்க, வைங்க. சரி, ஆகட்டும். இப்போதுதான் மனம் நிறைமாக இருக்கிறது.
மதுரை வீர ஏ மனசு கேட்ட சூர ஏ மதுரை வீர ஆமாங்க இந்த மலரெல்லாம் எனக்கு போதவில்லை இன்னும் அதிகமா வேணும் ஆமாங்க இன்னொரு முறை நீங்க பூலோகம் சென்று இன்னும் அதிகமான மலர்களை கொண்டு வர வேண்டும் ஆமாங்க எனக்காக செய்ய மாட்டீங்களா அப்படியா இந்த மாதிரி இப்ப ஒத்தாய் போச்சு சரி பரவாயில்ல சரி ஆகட்டும் பரவாயில்ல நம்ம எல்லோரும் நீண்ட நாட்களாக இந்த கழகத்தில் கும்பல் பெற்று இதோ இருக்க குளத்திலே குளித்து அது இருக்கும் மலர் வளத்தில் மலரை பறித்து ஆண்டவன் உலகத்தில் சென்று வருகிறேன். ஐயா மலர்களை பறித்துக் கொண்டு நாம் எங்கு செல்ல வேண்டும் தெரியுமா? நீரோடையில் சென்று என்னுடைய உடல் எல்லாம் வசதியாக இருக்கிறது. நீராடி விட்டு தான் வர வேண்டும். ஆமா மரியா ஐயா என்னால முடியாதுங்க கூட வந்துட்டு என்ன தனியா விட்டு போறீங்க நியாயம் ஐயா. நீரோடைக்கு வந்து நீரோட குளிச்சாக்கா என் உடம்பெல்லாம் சுத்தமாயிடும். எப்பவுமே நான் வீட்டுக்கு பண்ணதுக்கா பெரிய இருக்கு என் முன்னாடி பார்த்தாக்கா அடே இது என்ன யாரோ எவ்வளோ எனக்கு கேவலமா பேசுவாங்க. அதனால தண்ணியில குளிக்கவே மாட்டேன். எனக்கு கண்டம் கிடையாது. ஆமா ஆமா தண்ணியில கண்டம் நான் வரல. சரி போ நானே குளித்து நீர் அடித்து மலர்கள் போடா போடா எப்படியோ மலர்களை பறித்துக் கொண்டோம். இதோ இருக்கும் தடகத்தில் இறங்கி என் உடல் நலமோ அசதியாக இருக்கிறது. சீக்கிரமாக நீராடி விட்டு செல்ல வேண்டும். நான் என்ன செய்வேன் ஒன்றுமே புரியவில்லையே. ஆனாக இறந்த நான் பெற்றாலும் அறிவிட்டேனே. பார்த்தால் யாரோ கலைத்திருக்கிறார்கள். அதை இருக்கும் மனவனத்தை பார்த்தால் யாரோ முடித்து ஆசைக்காரர்கள் சதிகாரன் சண்டான என்ன அவனுக்கு
சமத்து. சரி, இன்று போக நாளை இந்த குளத்திலே குளிப்பவன், அதில் இருக்கும் அந்த மலரை பறிப்பவன், ஆணாக இருந்தால் பெண்ணாக போக வேண்டும், பெண்ணாக இருந்தால் ஆணாக போக வேண்டும். பார்த்தாயா நீரோடை பார்த்தா என்ன அழகாக அழகான நீரோடை. மலர்களை பார்த்தாயா மலர்களும் அழகாக இருக்கிறது. அழகாக இருக்கிறது, அழகாக மனம் வீசுகிறது. உண்மைதாங்க. இதே மலரை பறித்து சென்று என் மனைவி பொருளை கூடவே அழகாக இருக்கும். அப்படி என்றால் மலர்களை பறிக்கலாமா? பறிக்கலாமா? மலர்களை பறித்து விட்டோம். இந்த தடாகத்தில் இறங்கி நீராடி விட்டு செல்லலாமே. ஐயா, நான் தான் முதல்லயே சொன்னாங்க, நான் நீராட மாட்டேன், எனக்கு தண்ணியில கண்டோம், நான் வரலைங்க. சொல்றேன், நான் நிச்சயமா நான் வர மாட்டேங்க. கண்டிப்பா வர மாட்டேன். கூட நானே நீராடி அது இருக்குது பாரு, ஒரு ஓரமா இருக்கிறேன். நீங்க வாங்க. சரி, போகட்டும். உடல் மன்னவன் சென்று விட்டார், நாமளும் சென்று நீராடி விட்டு செல்ல வேண்டும். இப்பொழுது செல்ல வேண்டும். ஐயோ இறைவா, எனக்கு பிடித்த மலைகளை கொண்டு வாருங்கள் என்று எனக்கு உரைத்தாலே என்னுடைய மனைவியின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக மாலை படிக்க வந்தேன். இப்படி இந்த நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேன். Thank you.